சுரேஷ் வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் கால் அட்டன் பண்ண, சொல்லுடா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி மதி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, யார் மேலே அப்படின்னு கேட்க, ஏன் மேலே தான். இப்போது என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே ஸ்டேஷனுக்கு வந்ததுனால இந்த கேஸை வேற ஒரு எஸ்ஐ வந்துட்டு இப்போ எடுத்திருக்காரு. அதனால் கேஸ் பற்றின விஷயத்தினால வீட்டில் இருக்க ஃபேமிலியில் சம்மந்தப்பட்டவங்களே வர சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா வீட்டில் எல்லாரையும் கூட்டிகிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்ல, ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காளே, இனி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டேலாம் நான் எப்படி என் தலையை காட்டுவேன், இனி என்னெல்லாம் பேச காத்துக்கிட்டு இருக்காளோ, என்ன நடக்க போகுதோ ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு அழுக. என்னாச்சு ராஜலட்சுமி, விஷயத்த சொல்லுன்னு ராகவன் கேட்க, அதாங்க இந்த திமிரு பிடிச்ச வரைக்கால அவள் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம புள்ள மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். வேற ஒரு எஸ்ஐ தான் இப்போ இந்த கேஸை எடுத்து இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரான். இதனால் உடனே ஸ்டேஷன் கிளம்பி நம்ம புள்ள வர சொல்கிறாங்க. பாவுங்க அவனை பிடிச்சிக்கிட்டு இந்த பாடு படுத்துறாவ. இனி என்னெல்லாம் பண்ணி காத்திட்டு இருக்காளோ தெரியல. ஏன் மலரே கிளம்பு மலர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் மலர் அப்படி வீட்டில் இருக்கா எல்லாமே கிளம்புறாங்க இங்கே ஸ்டேஷனுக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம குடும்பத்துலேருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே நம்ம மிதிச்சது கூட இல்லை. இப்படி நம்மளை கொண்டு வந்து இங்கே நிற்க விட்டுட்டாளேங்க இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலட்சுமி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. இனி எந்த ஜென்மத்திலையும் அவன் அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கவே முடியாதுன்னு ராகவனும் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு இங்கே விசாரணையும் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்கே மதியை பார்த்து கேட்குறாங்க. ஐயா நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த ராஜலட்சுமி பேச வரும்போது, மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்னால் மட்டும் போதும். முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது இந்த பொண்ணு தான். அப்போ இந்த பொண்ணுகிட்டேருந்து தான் நான் வந்துட்டு ஆரம்பிக்க முடியும். நீ சொல்லுமா அப்படின்னு கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு சின்ன டம்ளர் விஷயந்தான், அதை ரொம்ப பெருசுப்படுத்தினது இவங்க தான். ஏன்னா இவங்க சொன்னது போல் நான் கேட்கணும், இல்லைனா அதுக்கு என்ன ட்ராமா வேணாலும் போடலான்ற ஒரு எண்ணத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. அந்த டம்ளரை சாதாரணமாக என்கிட்ட எடுத்து வைக்க சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன். ஆனால் அவங்க சொன்ன விதம் எனக்கு பிடிக்கல. என்னுடைய சுயமரியாதையை இழந்து அதை செய்யணுன்ற அவசியமும் இல்லை. எங்கள் அம்மா அப்பாவை தேவையில்லாமல் அவங்க எழுத்து பேசும்போது நானும் பதிலுக்கு கோபத்தில் உங்கள் பிள்ளைய நீங்கள் சரியாக வளர்க்கலை, இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் சார் சொன்னேன். ஆனால் அவங்க அந்த ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் எல்லாம் இயக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எல்லா ட்ராமாவையும் போட்டுட்டாங்க வீட்டில். இதுக்கு மேலே எப்படி சார் அந்த வீட்டில் இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் இவர் என்னை கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னார். வெளியே போக சொன்னார்ல, அப்போ வெளியே வந்து தானே நான் உட்காந்துருக்க முடியும். அதுக்காக எங்கள் வீட்டுக்கா சார் நான் கிளம்பி போக முடியும்? அதுவும் இல்லாமல் நைட்டு ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. இதோ ரெக்கார்டிங் கூட இருக்குது சார் அப்படின்னு அங்கே மதியம் சொல்கிறாங்க. என்னம்மா இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்க, இல்லை இவ சொல்கிறது எல்லாமே முழுக்க போய் என் பையனை பிடிச்சு ஆட்டி வைக்கிற பேய் தான் இவளை முதல்ல என் பையன்கிட்டேருந்து பிரித்து விடுங்க. என் பையனை நிம்மதியாக வாழ விட சொல்லுங்க. இவ இனிமேல் என் பையனை தேடி வரக்கூடாது. எங்கள் வீட்டுக்கும் இவ வாழைய வேணாம், இவ வேணவே வேணாம் அப்படின்னு அங்கே ராஜலட்சுமி சொல்ல, மா நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா, நடந்தது என்ன, அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, பதிலுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. ராஜலட்சுமி அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே டம்ளர் எடுத்து வைக்க சொன்னேன், அதுக்கு அவன் சின்ன கண்ணா பின்னான்னு திட்டான். உனக்கெல்லாம் புள்ள வளர்க்க தெரியலை, இத்தனை பிள்ளைய எப்படி நான் பெற்றுக்கிட்டேன், அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் என்னை பார்த்து கேட்டுட்டான்னு சொல்ல, அப்படியா, ஆமாம் அந்த சம்பவம் நடக்கும்போது வீட்டில் வேற யார் இருந்தான்னு சொல்லி கேட்க, இதோ இந்த அழகு மலர் தான். அழகு மலர் நீயே சொல்லு மலரு அப்படின்னு சொல்ல, இங்கே அழகு மலரை பார்த்து, என்னம்மா இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? இந்த பொண்ணு இப்படி தகாத முறையில் பேசினதா சொல்கிறாங்களே, அது எல்லாமே உண்மையா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது அப்படின்னு சொல்ல, என்ன மலரை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ சொல்லு மலர் அப்படின்னு முறைச்ச மாதிரியே ராஜலட்சுமி சொல்லவும் செய்கிறாங்க. அங்கே அழகு மலர் எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்க, அண்ணி சொல்லுங்க நீ அப்படின்னு அங்கே கண்ணை காட்டுறாங்க சுரேஷும். உடனே அழகு மலர் வந்துட்டு தைரியத்தை தனக்குள்ளே வரவழைச்சிக்கிட்டு, இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை, அத்தை தான் தேவையில்லாமல் அவங்க மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, இங்கே மதி மன்னிப்பு கேட்கலன்ற கோபத்தில் தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அழகு மதி அந்த மாதிரி எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணலை. தான் அம்மாவை பற்றி தப்பாக பேசின கோபத்தில் தான் உங்கள் பிள்ளைய நீங்கள் சரியாக வளர்க்கலன்னு சொன்னாங்க. அதுவும் அத்தை சொன்னதுனால மட்டும்தான். அது வரைக்கும் மதியோ எதுவுமே பேசலை. அத்தை சொன்னது எதுவுமே உண்மை இல்லைன்னு மலரை சொன்ன உடனே ராகவன் கோவத்தோட அழகு மலரை பார்த்து முறைக்கவும் செய்ய, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்ததே எங்கள் வீட்டு ஆளுங்க தான் சொல்லி எங்கள் பாக்கியராஜும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, என்ன சுரேஷ் உங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களே உங்களுக்கு எதிராக தானே சொல்கிறாங்க, இதில் இந்த கேஸை வேற இந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது கேட்ட எங்கள் சுரேஷோ, இல்லை அப்படிலாம் இல்லை, அழகுமதிக்கும்
இங்கே அன்னிக்கும் இங்கே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் அண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு அழகுமலர் தெளிவாகவே சொல்கிறாங்க. சரிங்க சார், உங்கள் வீட்டு ஆளுங்க உங்களுடைய இங்கே நல்ல ரிலேஷன்ஷிப் இதுக்காக போய் சொல்கிறதாகவே இருந்துட்டு போகட்டும், ஆனால் நடந்த விஷயம் என்னென்னு நான் சொல்லட்டுமான்னு அங்கே போலீஸே சொல்லிட்டு கேட்க, சார் அப்படின்னு பார்க்குறாங்க எஸ்ஐயும் சுரேஷும். அதுக்கு இன்னொரு எஸ்ஐ சொல்கிறாரு, இல்லை சுரேஷ், நானும் விஷயத்தை கேள்விப்பட்டேன். இந்த அம்மா கிட்ட விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல் விசாரணை உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் ஆரம்பித்தேன். உங்கள் ஒய்ஃபோட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபோக உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற கோவம் என்னன்னு நான் தெளிவாக சொல்லட்டுமா? இந்த விஷயம் என்னுடைய கேபினுக்கு வரத்துக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மூலமாக விசாரிக்கும் போது தெரிய வந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ நிற்கிறாங்களே அழகுமலர், இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்தோட ஒன்னா ஒத்துமையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, தன்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அழகுமலருக்கு என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால உங்க அம்மா அப்பாவுக்கு அழகுமதியை பிடிக்கல, இங்கே இந்த அழகுமலரை பிடிக்கல. அழகுமலர் பிடிக்காததுக்கான காரணம் தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இங்கே வரதட்சணை நகை பணம்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணதுனால எதுவுமே இல்லாம போச்சுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி புலம்புனதா ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதே போல ரெண்டாவது பையனுடைய கல்யாணமும் நடந்து போச்சேன்ற வருத்தம் தான். என்னதான் பெரியவங்க பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணமா இருந்தாலும் அந்த இடத்துல பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு வேலை இல்லாத மாப்பிள்ளை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனதுனால இந்த அழகுமதியை திடீர் மனப்பொண்ணா நிறுத்தி உங்களுக்கு கொண்டு வந்து கல்யாணமும் பண்ணாங்க. அழகுமதி கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இதே மாதிரி திரும்ப நம்ம குடும்பத்தோட நிலைமை ஆயிடுச்சுன்ற ஒரு சங்கடம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அக்கம் பக்கத்தில் இருக்க சில பேர்கிட்ட உங்க அம்மா சொல்லிட்டு புலம்புன விஷயம், இரண்டு பசங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்ன மாதிரி இருக்கணும் மாமி அக்காரியா, இப்படி எந்த நகை நட்டு இல்லாம இலவசமா 2 பேரை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிட்டு இருக்கல, என்ன சொல்லணும் அப்படின்னு உங்க அம்மா வெளியே 4 இடத்துல பேசியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் கூட எங்ககிட்ட இருக்கு. அந்த கோபத்துல தான் உங்க அம்மா பல பழிகளை தூக்கி இங்க அழகுமதி மேல போட்டிருக்காங்க. இது இல்லைன்னு நீங்க மறுக்கவும் முடியாது. உண்மை உங்க குடும்பத்திலேருந்தே வெளிவந்ததுக்கு பிறகு இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. தப்பு பண்ணது நீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்பாவை வரவழைச்சி இங்க பேசவும் செஞ்சிருக்கீங்க. மொத்தத்துக்கு அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கீங்க. இந்த பொண்ணு கொடுத்த கேஸ் மாதிரி இப்போ நான் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியது நீங்கள தான் இருக்கும். அக்கம் பக்கத்துல தலை காட்ட முடியாதுன்னு சொன்னீங்களே, இது ஒரு விஷயமாவே இல்லைன்னு நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இல்ல இது பெரிய அளவுல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற வழி இல்லை, கேஸ் ஃபைல் பண்றேன், உங்க பையனுடைய வேலையும் போகும். என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சார் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ள கம்ப்ளைண்ட்னு வரக்கூடாது, இதை பேசி சுமூகமா முடிக்கிறதா சரி. இவங்க பேசினது தப்பு தான், அதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்கறதுலயும் தவறு இல்லைன்னு சொல்லும்போது, சார் எங்க அம்மா அப்பா இதுக்கு இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் கோவத்தோட சுரேஷ் சொல்லும்போது, அதே போல அந்த பொண்ணு தப்பி செய்யாம மன்னிப்பு கேட்கணும் நீங்க எதிர்பார்க்கறதும் தவறு தானே. தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்கறது சாதாரண ஒரு விஷயம், அதை நீங்க பண்றதுலையும் தவறு இல்லை. அம்மா நீங்களும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லவும் செய்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயத்த சொன்ன உடனே அங்க அந்த ராஜலட்சுமி கோவத்தோட நிக்க, உங்க பையனுடைய வேலை உங்களுக்கு வேணும் தானே ஆசைப்பட்டீங்க, அவர் திரும்பவும் சஸ்பென்ஷன் ஆனார்னா அவருக்கு ரெக்கார்டு கம்மியாகும். அப்படி திரும்ப அவரால் இங்கே ஒரு உயர் பதவிக்கு அப்ளை பண்ண முடியாது, அது கிடைக்கிறதுக்கும் டைம் ஆகும். என்ன சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒரு சஸ்பென்ஷன் ஆயிருந்திருக்காரு, திரும்பவும் உங்களுக்கு இது போல் நடக்கணும்னு ஆசையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் அப்படிலாம் இதுவும் வேணான்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் ராஜலட்சுமியும். என்னையும் மன்னிச்சிருன்னு அங்கே ராகவன்னு சொல்ல, இவங்களுடைய மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையே இல்லை சார், எனக்கு அந்த வீட்டில் சுயமரியாதையோட வாழணும், எனக்கு அதுதான் முக்கியம். திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே நான் போகணும், நான் என் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்ல, சார் என்னாலலாம் இவ கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சுரேஷ் சொல்ல, சார் இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கோர்ட் மூலமாக மூவ் பண்ணணும், உங்களுக்கு வாழ பிடிக்கலன்னா அது உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எங்கள் மதி சொல்கிறாங்க, டிவோர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒன்றும் என் கழுத்தில் தாலி கட்டலையே, அப்படி டிவோர்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லையே, அப்படி நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணியிருந்தா அப்போவே என்னை வேணான்னு சொல்லியிருந்துருக்கணும், அதை விட்டுட்டு அன்னைக்கு உங்க மாமா சொன்னாருன்னு பிடிக்கவே பிடிக்கலனாலும் என் கழுத்துல தாலி கட்டினீங்கல்ல, பிடிக்கலனாலும் நீங்க என் கூட தான் வாழ்ந்தாகணும், உங்களுக்கு கொடுக்குற தண்டனையே இதுதான், உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் தண்டனையே இதுதான் சொல்லிட்டு அழகுமதி விறுவிறுன்னு கிளம்பி போகும்போதே, நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மலரை பார்த்து, ஏய் மலரு, நான் சொன்னது போல சொல்லிட்டு இருக்கலாம்னு சொல்ல, அத்தை நான் உண்மையவே சொல்லியிருந்தாலும் நீங்க சொல்றதையே சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா அவங்க இதுதான் முடிவுன்னு பேசியிருக்காங்க, அது
கண்டிப்பாக அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. நம்மளை பற்றி விசாரிக்கவும் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சே தான் உங்களை லாக் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே பாக்யராஜும் சொல்கிறாங்க, அழகுமலரும் சொல்கிறாங்க. இதனால் இங்கே ராகவன் ராஜலட்சுமி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு மன்னிப்பு கேட்கப்பட்டது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இந்த அழகுமதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வாழ வைக்கணுமான்ற ஒரு பரிதவிப்போடு நின்றுகிட்டு இருக்காங்க.